ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 2 நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. சித்தாவில் 27 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 29/9/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த 27 வேக்கன்சி எந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், மற்ற இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓசி கேட்டகரி அதர்ஸுக்கு மட்டும் 37, டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் 47 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி பற்றி கேட்டிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சித்தா ஹெச்பிஐஎம் சித்தா முடிச்சிருக்கணும். ஜிசிஐஎம் சித்தா முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எம்டி சித்தா, பிஐஎம் சித்தா, எல்ஐஎம் சித்தா முடித்தவங்க, பிஎஸ்எம்எஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். வித்து தமிழ்நாடு அந்த சித்தா மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். ஸோ பேசிக்காக சித்தாவில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சித்தாலேருந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் 500 மற்றவங்களுக்கு 1000 பே பண்ணுற மாரி இருக்கும். ஆன்லைன் மூலமாக இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுர்வேதாலேருந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8 வேக்கன்சி. 8 வேக்கன்சிக்கான ரிசர்வேஷன் என்ன அதையும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 18/9/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஸோ நார்மலாக பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதற்கு மட்டும் 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி தாங்க முன்ன பார்த்த பாருங்கள். அந்த ஆயுர்வேதா முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது ஹெச்பிஐஎம்மில் ஆயுர்வேதா, ஜிசிஐஎம்மில் ஆயுர்வேதா, எல்ஐஎம்மில் ஆயுர்வேதா முடித்தவங்க, பிஎம்எஸ் முடித்தவங்க வித்து மெடிக்கல் போர்டில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆயுர்வேதாவிலேருந்து நார்மலாக ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. இதுதான் பேஸ் பண்ணி எக்ஸாம் இருக்க போது. சேம் அதே ப்ராசஸ் தான். அப்ளை பண்ணது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.